வணக்கம், வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன். இணைந்து பயன்பெறுங்கள். சார், வங்கியிலிருந்து கடன்கள் மற்றும் சொத்து நிதியை பெற முடியாததற்கான காரணம், அதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் லோன் ரிஜெக்ட் ஆயிடுது. அதுக்குள்ள காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதை நான் எப்படி உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறேங்கிறதையும் பாருங்கள். வீடு, கார் வாங்குவது, அல்லது பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு லோனு, அல்லது எஜுகேஷன் லோன் விண்ணப்பிப்பது, அதுபோல் பல விதமான லோன்லாம் உங்களுக்கு இருக்குது. அந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கடந்த காலத்தில் நீங்கள் செய்த ஒரு சிறு சிறு பிழையினால், தப்புனால அது என்ன ஆகுதுன்னா, சிபிலில் ஒரு அது உங்களுக்கு ஒரு சிக்கலை உண்டு பண்ணுது. அப்படி அந்த பழைய கடன்களை தீர்க்கவும், உங்கள் கடன் நிலையை மீட்டெடுக்கவும், அதாவது அந்த இஷ்யூஸு, அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன். அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். இது நீங்கள் என்னைய அழைக்கலாம். நான் உங்களுக்கு வங்கியில் பேசி உங்களுக்கு முடிவு பண்ணி சொல்லித்தரேன். வங்கி தேர்வுகள், அப்புறம் உங்கள் கடந்த கால நிலுவைத் தொகையை தீர்ப்பது மற்றும் கடனை மீட்டெடுப்பது. அதாவது முன்னால் ஏதாவது எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருந்திருப்பீங்க, இப்போ இது கிரெடிட் கார்டு லோன் வாங்கி கட்டாமல் இருந்திருப்பீங்க, பர்சனல் லோன் வாங்க இப்போ கட்டாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் என்னைய ஃபோன் மூலமாக கூப்பிட்டிங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லி கொடுத்து நானே உங்களுக்கு முன்ன நின்று எடுத்து பண்ணித்தரேன். கேள்விகள் 1: எனது கடன் விண்ணப்பம் ஏன் நிராகரிக்கப்படுது? சார், நீங்கள் 40,000 வாங்க, இல்லை 4,00,000 கூட வாங்க மாத சம்பளம். ஆனால் அதுக்கும் உங்களுடைய சம்பளத்துக்கும் உங்களுடைய கடன் விண்ணப்பிக்கிறது நிராகரிக்கிறதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. 2வது கேள்வி என்னென்னா, நான் மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் சார். ஆனால் ஒரு சிறந்த நிறுவனத்தில், நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். மேலே என் சிபில் ஸ்கோரும் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் இவ்வளவும் இருந்தும் ஏன் என்னுடைய லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க? அதுக்கு என்னென்னா, அதிக வருமானம் இருந்தாலும் வங்கிகள் உங்கள் கடந்த கால நிதித்தன்மையை பார்க்கின்றன. எந்த ஒரு கடன் நிலுவையில் இருந்தாலும் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம். கடந்த ஒரு முறை தீர்வு, அதாவது நீங்கள் முன்னால் என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு பண்ணியிருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு 1,00,000 ரூபா நீங்கள் வங்கிக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு 50,000 60,000 கொடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த இதை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அப்போ ஒரு 40,000 ரூபா நீங்கள் கம்மியாக தான் பே பண்ணியிருக்கீங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன் டைம் செட்டில்மெண்ட், அதாவது ஒரு முறை தீர்வு திட்டம், அது மூலமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முறை தீர்வு திட்டம் நீங்கள் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு அபாயக்குறியாக தான் காமிக்கப்படும். ரெட் லைட், ரெட் ஃப்ளாக் அப்படி அந்த மாதிரி காமிச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 5 ஆண்டுகள் பழமையான கல்வி கடன்கள் அல்லது கிரெடிட் கடன்கள், எந்த கடனாக இருந்தாலும் அது அப்படியே தான் சிபிலில் இருக்கத்தாங்க செய்யும். 5 ஆண்டானாலும் சரி, 6 ஆண்டானாலும். ஸோ குறிப்பிட்ட வங்கி கொள்கையை பொறுத்து இந்த பதிவுகள் 5 முதல் 7 ஆண்டுகளுக்கு உங்கள் தகுதியை பாதிக்கலாம். அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நேஷ்னலைஸ் பேங்க்ஸு, சில பேங்க்ஸு, அந்த கவர்மெண்ட் பேங்க்ஸுன்னு சொல்லலாம், இல்லைன்னா தனியார் வங்கினாலும் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சில பேங்க் பாலிசிஸ் இருக்கும். அது மூலமாக உங்களுக்கு ஒரு 5லேருந்து 7 வருஷம் உங்களுக்கு கடன் தர மாட்டேன்னும் சொல்லலாம். காத்திருப்பதான வங்கிகள் பெரும்பாலும் உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் அதிக வட்டியில் ஏதாவது தனியார் மணி லெண்டர்ஸில் தான், தனியாக ப்ரைவேட்டாக வட்டி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதில் போய் மாட்டிக்கிட்டு அதிக வட்டி நீங்கள் செலுத்தும் போது உங்களால் செலுத்த முடியாது, மன நிம்மதி இல்லாமல் போயிடும். ஆனால் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய சிபிலையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானே பண்ணித்தரேன். இப்போ சில கம்பெனிஸுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீங்க, வேலை கேட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இப்போலாம் சில கம்பெனியில் உங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, நீங்கள் எப்படி நிதியை கையாளுறீங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் எவ்வாறு உதவுகிறோம், அதாவது சரிங்க, நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் எனக்கு லோன் வரலன்னா, அதை எப்படி நீங்கள் எங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் வழிகாட்டுதலின் படி, அது போக நீங்கள் எந்த வங்கியில் வாங்கியிருக்கீங்களோ அந்த வங்கி அவங்களுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் சட்டப்படி உட்பட்டு உங்களை வங்கி மேலாளருடன், பிரான்ச் மேனேஜரோட நான் உங்களை நேரடியாகவே தொடர்பு உண்டாக்குறேன்.
நீங்கள் நான் போங்க நம்ம போகலாம், பேசலாம். அவர் என்ன தீர்வு சொல்றாரோ, அத நம்ம செய்யலாம். இதன் மூலமா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு வழி 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 இருக்கு. என்னுடைய ஃபோன் நம்பர கீழ குடுத்துருக்கேன். அதனால மறக்காம நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாரி ரூ. 1,00,000 நீங்க வாங்கிறீங்க. ரூ. 50,000 குடுத்து தான் கட்டியிருக்கீங்க. அப்படின்னா மீதி ஒரு 50,000, 40,000 கம்மி பண்ணி கட்டியிருக்கீங்கன்னா, அத வந்து செட்டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு 1,00,000 நீங்க வங்கியில வாங்கிறீங்க. அந்த 1,00,000த்தையும் முழுசா நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னா, அத சிபில்ல வந்து பேங்க் எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, குளோஸ்டுங்கிற வார்த்தைய அதில போடுவாங்க. ஸோ இந்த மாரி குளோஸ்டுங்கிற வார்த்தை அப்படி இருந்தால் தான் என்ன செய்வாங்க, வங்கி வந்து உங்களுக்கு லோன் குடுப்பாங்க. அதாவது இதில வந்து நெறைய இருக்கு. நீங்க கோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா, அத கூட என்ன செய்வாங்க, அதில வந்து சிபில்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட் ஆஃப் பண்ணியிருந்தாலும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் சிபில் அது அப்டேட் ஆகும். அத காமிக்கும். அதனால உங்களுக்கு லோன் தர்றதுக்கு மறக்கலாம். இப்போ உங்களுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா, எல்லாமே அதிகாரப்பூர்வமானது தான். உங்கள் கணக்கிலிருந்து வங்கிக்கு நேரடியாக உங்கள் நிலுவைத் தொகையை செலுத்துகிறீர்கள். நானும் எனது ஊழியர்களும் உங்களோட நேரடி பணத்தை ஒருபோதும் கேட்க மாட்டோம். அதாவது வேற ஒண்ணும் இல்லங்க. நீங்க எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். நான் உங்கள கூட்டு போய் அந்த கன்சர்ன் பிரான்ச்சில உட்கார வைக்கிறேன். நீங்க பேசுங்க. அந்த அந்த கடனுக்கு ஒரு வழி நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்க வந்து எனக்கோ இல்ல என்னுடைய கம்பெனியில வேலை பார்க்குறவங்களுக்கோ நீங்க வந்து காச வந்து நீங்க எங்க அக்கவுண்ட்டுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க என்ன பேசுறீங்களோ, என்ன ஒத்துக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்ட வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்லேருந்து வங்கியோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நீங்க அனுப்புங்க. அனுப்புன பிறகு அவங்ககிட்டருந்து என்ஓசி இதெல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி தர்றேன். அதாவது இதில நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னா, இந்த இறுதி ஒப்புதல் முற்றிலும் வங்கியின் உள்கடன் கொள்கையை பொறுத்தது பேங்க் பாலிசி. அதாவது என்னன்னா, நான் வந்து என்ன செய்றேன், ட்ரை பண்றேன் அவ்வளோதான். உங்களையும் கூட்டு போறேன், பேசுறேன். ஏதோ ஒரு முடிச்சுட்டு வெளிய வரலாம் அப்படிங்கிற மாரி நம்ம பண்றோம். ஆனால் வங்கியில வந்து அவங்களுடைய பேங்கிங் பாலிசி படி, ஆர்பிஐ வழிகாட்டுதலின்படி, உங்களுக்கு அந்த லோனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க இறுதி ஒப்புதல் உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ, இந்த இறுதி ஒப்புதல் முற்றிலும் வங்கியின் பாலிசியை பொறுத்தது. ஓகேவா? உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்த தொலைபேசி மூலமாகவோ அல்லது சென்னை அண்ணா நகரில் உள்ள எங்கள் அலுவலகத்திலோ இலவச ஆலோசனை வழங்குகிறோம். உங்களுக்கு வங்கி சம்மந்தமா, கடன் சம்மந்தமா எந்த ஒரு இது இருந்தாலும், இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், ஒண்ணு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா எங்க ஆஃபீஸ் அண்ணா நகர்ல இருக்கு. அங்க நேர்ல வந்து அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கு நீங்க தீர்வு வாங்கிக்கலாம். இத நான் உங்களுக்கு இலவச ஆலோசனை தான் குடுக்குறேன். ஏற்கனவே நான் பழைய வீடியோஸ் நெறைய போட்டிருக்கேன். அதிலயும் இலவச ஆலோசனை தான் வழங்கியிருக்கேன். இப்போதைக்கு வந்து நான் சென்னையில மட்டும் பண்றேன். இத வந்து விரைவில் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளோம். என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் 812241 4652 8122414652. இன்னொரு மொபைல் வந்து 9445817652 94458176. மொபைல் நம்பர் பிஸியா இருந்ததுன்னா உடனே நீங்க என்ன செய்யலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்கள தொடர்பு கொள்றேன். ஏன் என் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா, இப்போ உங்களுக்கு எந்த விதமான வங்கியில பிரச்சனை இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இப்போதைக்கு லோன் தேவைப்படாம இருக்கலாம். பிற்காலத்தில உங்களுக்கு தேவைப்படலாம். அந்த நேரத்தில நீங்க என்னுடைய மொபைல் நம்பரெல்லாம் நீங்க தேடி அலைய வேண்டாம். அதனால இப்பமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மேலும் வங்கி வழிகாட்டுதல் மற்றும் சந்தேகங்களுக்கு உதவி எப்போதும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் என் வீடியோக்கள லைக் செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும், நீங்க லைக் பண்ணா தான் நான் புதுசு புதுசா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கூகுள்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமானவற்றை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.